C++ series of videosல நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற ஒரு கீ ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் கிளாஸில் இருந்து அதனுடைய ஃபீச்சர்ஸை வந்து இன்னொரு கிளாஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக டிரைவ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் கிளாஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் வந்து நம்ம டிரைவ்டு கிளாஸில் வந்து அடிஷ்னலாக என்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ அந்த ஃபீச்சர்ஸையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற ஃபீச்சர்ஸை வந்து ரிப்பீட்டடாக எழுதாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ரீயூஸ் பண்ணிக்கிறோம். பேஸ் கிளாஸில் இருக்கிற கோடையும் அதனுடைய ஃபீச்சர்ஸையும் வந்துட்டு டிரைவ்டு கிளாஸில் நம்ம ரீயூஸ் பண்ணுறோம். ஸோ ரீயூஸ் பண்ணும்போது அந்த ரீயூசபிலிட்டி மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கோடோட காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்பவே கம்மியாயிடும். அண்ட் வந்து உங்களுக்கு அந்த லென்த் அந்த ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு ப்ராஜெக்டோட அந்த ப்ரோக்ராமிங் லைன்ஸோட உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரதை வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணலாம். அண்ட் டீபேக் பண்ணுறதும் உங்களுக்கு இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அட்வான்டேஜஸ்லாம் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்டில் உங்களுக்கு இருக்குது. டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான மெத்தட் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து பேஸ் கிளாஸ் அண்ட் டிரைவ்டு கிளாஸ் இருக்கும். பேஸ் கிளாஸில் இருந்து ஒரு கிளாஸை நம்ம டிரைவ் பண்ணுறோம் அடுத்த கிளாஸாக. ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருந்தது அப்படின்னும் போது அதை நம்ம வந்து சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ அதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு எழுதிட்டு அண்ட் நம்ம பேஸ் கிளாஸுக்கு நான் கொடுத்துருக்க நேம் வந்து பேஸு. அண்ட் தென் அந்த பேஸ் கிளாஸில் நமக்கு என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா மெம்பர்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கொடுக்கலாம். அண்ட் இப்போ டிரைவ்டு கிளாஸுக்கு அகெயின் இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸ்க்கான நேம் வந்து டிரைவ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இது வந்து இன்னொரு கிளாஸு. இப்போது இந்த டிரைவ்டு கிளாஸுக்கு நான் பேஸ் கிளாஸில் இருக்க ஃபீச்சர்ஸையும் நான் கொண்டு வரணும் அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணணும். எப்படி இன்ஹெரிட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த பேஸ் கிளாஸை வந்து நான் யூஸ் பண்ணி இன்ஹெரிட் பண்ணுவேன். ஸோ அது எப்படி நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா டிரைவ்ட் அப்படின்ற கிளாஸோட நேம் பக்கத்தில் கோலன் கொடுத்துட்டு நான் வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸில் டிரைவ் பண்ணலாம். ஆக்சுவலாக பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் அப்படின்னு 3 மோடில் வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறது ஜஸ்ட் பப்ளிக் மோட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பப்ளிக் மோடில் நம்ம பேஸ் கிளாஸில் இருக்க ஃபீச்சர்ஸை வந்து டிரைவ்டு கிளாஸுக்கு வந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நமக்கு என்னெல்லாம் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ அது எல்லாமே கொடுக்கலாம். ஸோ டிரைவ்டு கிளாஸில் உங்களுக்கு பேஸ் கிளாஸில் இருக்க மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா மெம்பர்ஸ் எதெல்லாம் வந்து பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் இருக்கோ அது எல்லாமே டிரைவ்லேயும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் டிரைவ்டில் இருக்கிற மெம்பர்ஸும் வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும். அந்த பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ்டு கிளாஸ் வந்து நம்ம டிரைவ்டு கிளாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அந்த டிரைவ்டு கிளாஸ்லேருந்து இன்னொரு டிரைவ்டு கிளாஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் லெவல்ஸில் இன்ஹெரிட் பண்ணும்போது இதை மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். இதை நம்ம எப்படி எழுதணும் ப்ரோக்ராமா அப்படின்னு பார்க்கும்போது சேம் மெத்தட் நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் எழுதின மாதிரி ஒரு பேஸ் கிளாஸை க்ரியேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒரு டிரைவ்டு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் டிரைவ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இந்த டிரைவ்டு கிளாஸை வந்து நான் இன்ஹெரிட் யூஸ் பண்ணுறதுக்கு பேஸ் கிளாஸை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பப்ளிக் பேஸ் அப்படின்னு கொடுத்து அந்த பேஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து ஒரு லெவல். இப்போ அடுத்த லெவல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வந்துட்டு அகெயின் வந்துட்டு நம்ம இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். கிளாஸ் டிரைவ்டு 2 அப்படின்னு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்த கிளாஸை.
ஸோ இந்த derived 2க்கான inherited class வந்து எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது derived 1 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ப்ரீவியஸ் லெவலில் இருக்க இந்த derived 1 பேரண்ட் கிளாஸாகவும் அண்ட் derived 2 வந்து derived 1க்கான சைல்டு கிளாஸாகவும் என்னால் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ derived 1 வந்து பேரண்ட் கிளாஸ், derived 2 வந்து சைல்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நான் இப்போ பப்ளிக் derived 1லேருந்து நான் என்னுடைய ஃபீச்சர்ஸ் வந்து நான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன் derived 2க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை லெவல் ஆஃப் எத்தனை லெவல் இன்ஹெரிட் பண்ணணுமோ அத்தனை லெவல் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இதை வந்து நம்ம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பேஸ் வந்து derived 1க்கான பேரண்ட் அண்ட் derived 2க்கான பேரண்ட் வந்து derived 1. ஸோ derived 3க்கான பேரண்ட் கிளாஸ் வந்து derived 2ஆக இருக்கும். அடுத்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் வந்துட்டு மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கும்போது இங்கே 2 பேஸ் கிளாஸ் இருக்குது. பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 2 கிளாஸில் இருந்து ஒரு derived கிளாஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணும்போது இதை வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு derived கிளாஸுக்கு வந்து 2 பேரண்ட் கிளாஸ், பேஸ் 1ன்னு ஒரு பேரண்ட் கிளாஸ், பேஸ் 2ன்னு இன்னொரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ இது ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம், கிளாஸ் பேஸ் 1 அப்படின்னு. இன்னொரு கிளாஸ் வந்து பேஸ் 2 அப்படின்னு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ derived கிளாஸ் நம்ம derive பண்ணுறதுக்கு பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கிளாஸ் derivediல் எப்படி வந்து இன்ஹெரிட் பண்ணணும் இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேஸ் 1 வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம், பப்ளிக் பேஸ் 1. அடுத்து பப்ளிக் பேஸ் 2 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் வந்து நமக்கு என்னெல்லாம் கிளாஸ் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வேணுமோ அந்த கிளாஸ் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேஸ் 1 அண்ட் பேஸ் 2ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே derived கிளாஸுக்கு நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கும்போதே ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், அந்த பேஸ் கிளாஸ்லேருந்து நம்ம derived 1, derived 2, derived 3 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கிளாஸஸ் வேணும்னாலும் நம்ம derive பண்ணிக்கலாம். அண்ட் இந்த derived 1லேருந்து அகெயின் நம்ம ஃபர்தராக வந்து கிளாஸஸ் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ABCD அப்படின்னு சொல்லிட்டு நம்ம derive பண்ணியிருக்கோம். derived 1லேருந்து A and Bயும், derived 2லேருந்து C and Dயும் இன்ஹெரிட் பண்ணி கிளாஸஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் derived 3லேருந்து E and Fஐ வந்து நம்ம derive பண்ணலாம். ஸோ இப்போ derived 1, derived 2, derived 3க்கான பேரண்ட் கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸாக இருக்கும். அண்ட் கிளாஸ் A and Bக்கு வந்து derived 1 வந்து பேரண்ட் கிளாஸ், கிளாஸ் C and Dக்கு வந்து derived 2 வந்து பேரண்ட் கிளாஸ். ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ப்ரோக்ராமில் அப்படின்னு பார்க்கலாம். கிளாஸ் பேஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ பேஸ் கிளாஸில் நமக்கு தேவையான மெம்பர்ஸ்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேஸ் கிளாஸில் இருந்து நம்ம 3 கிளாஸஸ் வந்து derive பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் D1 அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் கிளாஸ் D2ன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அகெயின் கிளாஸ் D3ன்னு ஒரு கிளாஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, கிளாஸ் D1ல வந்து பேஸ் கிளாஸ்லேருந்து நம்ம derive பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் பேஸ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். அகெயின் D2க்கும் வந்து நம்ம பேரண்ட் கிளாஸாக எது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேஸ் கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் பேஸ் அப்படின்னு நான் வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். அகெயின் பப்ளிக் பேஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து D1, D2, D3ன்னு வந்து நம்ம 3 கிளாஸஸை வந்து derive பண்ணியிருக்கோம்.
இப்போ D1 கிளாஸ்ல இருந்து நான் அகெயின் வந்து A and B அப்படின்னு 2 கிளாஸ் வந்து டிரைவ் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் A அப்படின்னு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அடுத்த கிளாஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறது வந்து கிளாஸ் பின்னு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு இந்த A and Bக்கு வந்து நம்ம எந்த கிளாஸை வந்து பேரண்ட் கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா D1 வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம இந்த இன்ஹெரிட்டன்ஸை அப்ளை பண்ணுறது அப்படின்னா நான் பப்ளிக் மோடில் டிரைவ் பண்ணுறேன். பப்ளிக் D1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ D1க்கான சைல்டு கிளாஸ் வந்து இப்போ ஏவா வந்துடும். அண்ட் அகெயின் சேம் மெத்தட் வந்து பப்ளிக் D1 அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது D1க்கு வந்து பியும் வந்து சைல்டு கிளாஸாக வந்துடும் நமக்கு. ஸோ D1லேருந்து 2 கிளாஸ் டிரைவ் பண்ணுறோம் A and B அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணும்னாலும் வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மெத்தடில் பண்ணுறதை தான் வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் சேர்ந்த ஒரு மெத்தட் தான் வந்து நம்ம ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ கிளாஸ் பேஸில் வந்துட்டு இப்போ D1 அண்ட் D2ன்னு இருக்குது. இது வந்து ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நம்ம டிரைவ் பண்ணுற மெத்தடு. இப்போது இந்த 2 D1 அண்ட் D2 வந்து D3 அப்படின்ற ஒரு டிரைவ்டு கிளாஸுக்கு ஒரு பேஸ் கிளாஸாக வந்து ஆக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸை வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 மெத்தடும் நம்ம கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் வந்து ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து எப்படி எழுதுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸ் ஒரு க்ரியேட் பண்ணுறோம். இப்போ பேஸ் கிளாஸில் இருந்து டிரைவ்டு கிளாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். டிரைவ்டு 1க்கு நான் D1 அப்படின்னு நேம் பண்ணுறேன். ஸோ இந்த டிரைவ்டு 1 வந்து நம்ம பப்ளிக் பேஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ தட் பேஸ் கிளாஸில் இருந்து D1 வந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம், டிரைவ்டு கிளாஸாக வந்து கொண்டு வரோம். அண்ட் அடுத்தது வந்துட்டு கிளாஸ் D2 அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அகெயின் இந்த D2 வந்து எந்த டிரைவ்டு D2 அப்படின்ற டிரைவ்டு கிளாஸ் வந்து நம்ம பேஸ்லேருந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து 2 டிரைவ்டு கிளாஸ் கொண்டு வந்திருக்கோம் ஹைரார்கியல் மெத்தடில். அடுத்து வந்து நம்ம derived 1 and derived 2லேருந்து ஒரு derived 3 கிளாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ derived 1 and derived 2 அப்படின்றது வந்து derived 3க்கான பேரண்ட் கிளாஸாக வந்து இருக்க போகிறது. ஸோ இந்த டிரைவேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கிளாஸ் D3 அப்படின்னு நேம் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் D1 அண்ட் பப்ளிக் D2 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ D1 அண்ட் D2லேருந்து நம்ம D3யை வந்து க்ரியேட் பண்ணுறோம். இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த டாப்பிக்கில் கமெண்ட்டில் கொடுங்க, நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.